சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடாது. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாது. ஸ்ரீ ஞான வைரவ ஸ்டோர் இதில் பார்த்தீங்கன்னா யூடியூபர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடை வந்திருக்கேன் பாருங்க. இல்லை பசுமாடுகள் எல்லாம் வருதுன்னு வைரவருடைய படம் வரைஞ்சி வச்சிருக்கணும். மூலிகை தீர்த்தம் இந்த பெற்று தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் ஒருத்தர் மறக்கக்கூடாது. நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்? இன்றைக்கு வந்து மண்டுவில் சோழியம்மன் கோயில் நினைக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சுற்றி வர காட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கோயில். என்ன உண்மையிலேயே அவ்வளோதுக்கு வந்ததே ஆசையாக இருக்கு அந்த கோயிலை பார்க்க. குளுமையாக நிறைய பேருடைய பங்குனி திங்கள் தான் நிறைய பேருடைய சோலையா ஐயா சோலையா சரி சரி கார்டன் சொன்னால் இன்ட்ரெஸ்டாக வீடியோ ஓடுத்தானே அதுக்காக சரி. அப்போ சுற்றி வர ஓகே சரி சரி ஓகே வேணாம் சோலைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மனோட வீட்டு இருக்கிறான். அப்போ இந்த அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பங்குனி திங்கள் தானே. அப்போ நாலாவது பங்குனி இந்த முறை தான் 5 திங்கள் வருகிறது, அதாவது பங்குனி திங்கள். ஓ இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பக்தர்கள் வந்து பொங்கல் எல்லாம் அவ்வளோ சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன் பொங்கல் எல்லாம். இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா வரலாறு இருக்குது. என்ன மாதிரி வரலாறு இருக்குது? நிறைய விதமான வரலாறுகள் சொல்லிங்கன்னா வரலாறு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து மாடு மேய்க்கிறவரால் வந்து இந்த கோயில் அடியால போயிருக்காரு. அப்பைக்கு கோயில் வந்து பெருசா இல்லை, கோயிலே இல்லை முதல். அப்பைக்கு வந்து ஒரு அம்மா வந்து மாடு வந்து இதுக்குள்ள காட்டுக்குள்ள போயிட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து காடாக இருந்தது. அப்போ இந்த காட்டுக்குள்ள ஒரு இந்த காடு மாதிரி சோலையாக இருந்தது. இந்த சோலைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வார இல்லைன்னு அப்போ இதால் ஐயா ஒரு மாடு மேய்ச்சி கொண்டு வர ஒரு மாடு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ஓடிட்டு இந்த காட்டுக்குள்ள இந்த சோலைக்குள்ள ஓடி வந்துட்டு மாட்டை தேடி போன இடத்துல வந்து அங்கே ஒரு அம்மா தலைவரி கோலத்தில் இருந்து தம்பி வந்து எனக்கு பேன் பேரன்னு சொல்லி கூப்பிட்டவா. அப்போ அந்த மாடு மேய்ச்சர் சொல்கிறேன் தன்னால் பேன் பார்க்கல அம்மா நான் பேன் பார்க்க தெரியான்னு சொல்லி போட்டாரான். உன்னால் பார்க்க முடியும் பான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த அம்மா பேன் பார்க்க போய்க்கான். அவன் தலையை விரிக்கான். தலையில் வந்து கண் இருந்தவன் 1000 கண் இருக்கு. இவருக்கு உடனே புல் எல்லாம் மறைச்சு ஆள் உடனே வாங்கி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எழுமினா பிறகு தான் ஆளுக்கு நினைவு வந்திருக்கு. அம்மா வேகானே இல்லையா? அது பிறகு அம்மாவை காண அது சாமியா கும்பிட்டவையெல்லாம். அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா போத்துக்கு தளபதி வந்தவர் இல்லை பொதுவாக சொல்ற வரலாறு. அதே மாதிரி இந்த சிறப்பு இருக்குன்னா பார்த்தீங்கன்னா 1600ஆம் ஆண்டு காலப்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு போர்த்துகீஸ் தளபதி தன்னை குதிரையோட இந்த இடத்துக்கு வந்துருக்கார். வரைக்கும் இதில் வர குதிரை வந்து மயங்கி விழுந்துட்டு விழுந்தோடனே தளபதி இருக்காண்டா எவ்வளோ முயற்சி செய்தும் குதிரை எழுப்பலாம் போயிட்டு அவர் கண்டா இந்த ஆலயத்தின் குறுக்கள் இருக்கார். அந்த காலத்தில் கந்தன் சொல்லி ஒரு குறுக்கள் வந்திருக்கார். அவர் வந்து இந்த ஆலயத்தின் தீர்த்தக்கணியில் உள்ள தீர்த்தத்தை எடுத்து திருநீற்றையும் கலந்து தெளிச்சோட இந்த குதிரை உடனே துள்ளி எழுமிட்டான். அந்த தளபதிக்கு இந்த கோவிலில் பயங்கர நம்பிக்கை வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆலயத்துக்கு திருப்பணி செஞ்சுக்கிறாராம். அந்த தளபதிக்கு வந்தது இந்த ஆலயத்தின் வீதி புனரமைப்புக்கு. அப்போ காலகட்டத்தில் இது வரைக்கும் ஒரு அதிசயம் கண்டது இல்லை. ஆனால் அதிசயம் நடக்கிறது தான் நிறைய பேர் நீங்கள் வந்து பொங்குறணும் பார்க்குறீங்களே. அது நாங்கள் போன இல்லை நாங்கள் காய்ச்சாங்க இங்கே போன குறைக்காம கொஞ்சம் பொருள் அதிசயம் நாங்கள் போன ஒரு திங்கள் ஒரு அம்மா வச்சா இது வச்சவா அடுத்த திங்களே நடந்தேன் சொல்லி அப்படி நிறைய பேர் நம்பிக்கை இருக்கிறது வந்து இப்படி தொடர்ந்து பொங்கி கொண்டு. அது மட்டும் இல்ல பொங்கல சொன்னா ஒரு திங்கள் வச்சு அடுத்த திங்களே நடக்குதான் அந்த அளவுக்கு. அது மட்டுமே கிணறு இருக்குது. இது பாத்தீங்கன்னா மூலிகை தண்ணி உள்ள கிணறு. இந்த கிணத்துல ஏன் இந்த கிணறு மூலிகை தண்ணி உள்ள கிணறுன்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னா சுற்றி நிறைய மரங்கள் நிக்குது, காட்டு மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிக்குது. அப்ப இந்த வேர் இருக்கு தானே, வேர் நிலத்தை ஊருடி போய்க்குள்ள அந்த தண்ணி நீரூற்று இருக்கு தானே அதோட கலக்குது. என்ன நீரூற்று பாத்தீங்கன்னா இந்த மரத்தின வேர்களை தாண்டி வரைக்குள்ள பட்டு வரைக்குள்ள அதுல உள்ள மருத்துவ குணம் எல்லாம் இந்த அதே மாதிரி வேற மட்டும் இல்லாம இந்த மூலிகை இலைகள் இருக்கு தானே, இலையில கிணத்துல உடைய அந்த அதோட தன்மையாலயம் வந்து அது வந்து நிறைய ஒரு அற்புதமான தண்ணீரா இருக்குது. இந்த தண்ணியை வந்து இல்ல நம்ம வந்து குளிப்பினம் வந்து நிறைய இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா முந்தி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கண்ணகி அம்மன் கோயிலாக இருந்தது. அப்போ இந்த சோலைக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளவு குரங்கு என்ன அப்படியே கீச்செல்லாம் தெரியுமா என்ன குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தேரெழுக்க வேணும் தானே. அதுக்காக பார்த்தீங்கன்னா கோயிலோட பேரை இந்த மூலஸ்தானத்தில் மனோன்மணி செஞ்சிருக்கேன். ஓ ஏண்டா வந்து அவங்க செய்யவே வந்து ஒரு 10 தேவமன்றபடியா. அப்போ கண்ணகிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மனோன்மணி அம்மனை வச்சுட்டு பக்கத்தில் கண்ணகியை வச்சிருக்கேன் இன்னும் சக்தி கூடுமென்னு சொல்லி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வனத்தில் உள்ள இந்த சோலையில் உள்ள குரங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு தான் இந்த ஊராக சொல்கிற கதையை தான் சொல்கிறேன் என்ன. அப்போ அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா நிறைய குரங்கு இந்த சோலையில் இருந்தது. அந்த அம்மனை மாற்றி இதன்னா பிறகு குரங்குகள் இல்லை. அந்த காலத்தில் சொல்கிறவங்க சந்தன மரம் உள்ள கோயில்னு சொன்னால் இந்த கோயில் தானே. சந்தன மரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இருந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை என்ன.
இங்கே வந்து இப்போ தொடர்ந்து நிறைய பேர் அந்த பொங்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு இந்த கோயிலில் என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்குது, நாங்கள் கோயிலுக்கு எப்படி வாரம், இந்த வழியால் வாரம் இல்லை இன்றைக்கு வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறோம். என்ன தொடர்ந்து நீங்கள் வீடியோ பாருங்க, கட்டாயமாக கூட பல தாதர்களை தந்து வந்துருங்க. அப்போ நாங்கள் தொடர்ந்து போடுற காணியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் நான் இன்ட்ரோ எடுக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லாம் சொல்லலாம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பல தாதர்களை தாங்க. என்ன ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாழ்ப்பாணத்துலேருந்து சாவச்சேரி நோக்கி போயிட்டு வந்திருக்கிறேன். இதில் சிவலிங்கம் இருக்குது. என்ன பாருங்க, நான் தொடர்ந்து இப்போ சாவச்சேரிக்கு போய் கொண்டிருக்கிறேன். நல்ல மழைக்கோலம் அடிக்குது. இன்றைக்கு நல்ல மழை வரப்போகுது. சிவபூமி திருவாசக அரண்மனை. இதில் சிவன் கோயில் இருக்குது. என்ன இதில் வடிவான சிவன் கோயில் இருக்குது. பாருங்க, நல்ல அழகாக இருக்குது. தொடர்ந்து பக்தி பாடல்கள் போய்க்கொண்டு இருக்குது. என்ன இதில் மணி கோபுரம் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் வரும்போது இதில் பிள்ளையார் வீட்டு இருக்கிற கருங்கற்களை பயன்படுத்தி தேர் அமைச்சிருக்கணும். இதில் சிவலிங்கம் இருக்குது. லிங்கத்தில் செப்புல செய்யப்பட்ட நாகம் இருக்கிறத நான் காணக்கூடிய மாதிரி இருக்கு. வந்து பாருங்க, இதில் லிங்கங்கள் வச்சிருக்கணும் 2 கரைகளுக்கும். சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இதான் நாவற்குழி ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் தொடர்ந்து போகலாம். ஐயா ஒரு ஆள் மாடுகளை கிளச்சி கொண்டு வரார். உண்மையிலேயே இந்த வியூ அவ்வளோத்துக்கு அழகா இருக்கு. என்ன பாருங்க, இல்லை பசு மாடுகள் எல்லாம் வருதுன்னு. ஐயா, இதில் எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேரை கூட்டிக் கொண்டு போறீங்க? மாட்டுக்காரால் வர இல்லையா? நீங்களா மேய்க்கிறது? ஆ, நீங்கள் மேய்க்கிற இல்லையா? அப்போ இன்னைக்கு ஆக்கள் இல்லைன்னு வாரீங்களா? ஆ, நல்ல பசுமாடுகளாக இருக்குது. எங்கே கூட்டிக் கொண்டு போறீங்களா ஆக்களை? ஆக்களை கொண்டு வயலுக்கு விடுவோம். அது நின்றா மேவி நவேன. இதெல்லாம் நாட்டு மாடு. என்ன ஊர் பசு? என்ன பால் டேஸ்டா இருக்குமே. கேட்க மாட்டுக்காடி இதுதான் எல்லாம் ஊர் மாட்டு பால். ஆனா ஊர் மாட்டு பால் இப்ப கிடைக்கிறதே இல்லை. என்ன எல்லாரும் அந்த கேட்பான் ஜெர்சி மாடு அதுகெல்லாம் வளர்க்கி நவேன. அப்ப தண்ணிக்கு அங்கே காட்டுவீங்க. இந்த தண்ணி குடிக்கலாமா? இது உப்பு இல்லையா தண்ணி? இந்த மழை தண்ணி. மழை தண்ணி. ஓகே ஓகே. கடலுக்கு மேற்கும் ஜோயின் இல்லை. இல்லை இல்லை இல்லை. ஆஹா. நீங்களும் யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள கிட்டத்தட்ட இதில் எத்தனை பேர் நிற்பினம்? 60 பேர். ஐயாக்கு எத்தனை வயசு? எனக்கு 74. எங்கே பிறந்த நீங்கள்? நாங்கள் அப்போ வீட்டில் இங்கே கேடாவி வேங்கில கேடாவில்ல. கேடாவில் எங்கே இருக்கு? செல்லச்சேரி. ஓ, அதுக்கிட்ட தானே. இப்போ வீரோட போயிட்டே இப்போ இந்த வீட்டு எத்தனை மணிக்கு போகிறது? நான் இது கொண்ட விட்டுட்டு வந்துடுவேன். சரி சரியா. இப்போ மேய்ச்சல் தரவையிலும் இல்லை. என்ன குறைஞ்சி போயிட்டேண்ணே. அந்த காலத்தில் ஊரில் எல்லாம் போய் வரும் மாடுகள் அவர்கிட்ட விட்டுட்டு பேசாமல் இருக்கல. வாகனங்களும் கூட தானே கண்ணும் கருத்துமே இருக்கணும். என்ன இப்போ வாகனங்கள் கூட தான் அடிக்கிறாங்களா? சரி, என்ன நன்றியா. வரேன் ஐயா, பாய் பாய். ஓகே. தண்ணிக்குள்ளால ஓடினா என்ன இங்கே வருங்க பார்க்க. தண்ணிக்குள்ளால வரீங்கன்னா
நாங்கள் தொடர்ந்து கைதடிக்கு வந்துட்டோம். சித்த மருத்துவ கூடம். சித்த போதனா வைத்தியசாலை கைதடி. இது ஃபுட் சிட்டி ஒன்று வந்துட்டுது. இதான் கைதடி பெட்ரோல் செட். HNB பேங்க். இப்போ கைதடி டவுனால் போய் கொண்டிருக்கிறோம். என்ன நாங்கள் தொடர்ந்து போகும்போது இதில் பீப்புள்ஸ் பேங்க் வருது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அது தொடர்ந்து விலைக்குள்ளே இதில் சூப்பர் மார்க்கெட், தொடர்ந்து BOC பேங்க், இதுலேயும் ஒரு பெட்ரோல் சென்டர் இருக்குது. நண்பர்கள் எல்லாம் நிற்கணும். நாங்கள் இப்போ தொடர்ந்து கைதடி பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த வீதியூடாக போய் வாராக்கள் இதில் வந்து இறங்கி கும்பிட்டு தான் போகிற வேலை. என்ன பாருங்க, ஆக்கள் இறங்கி இதில் வந்து கும்பிட்றதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் தேர்மூட்டி இருக்குது. தொடர்ந்து இதில் வைரவருடைய படம் வரைஞ்சி வச்சிருக்கணும். இதில் தேரடி வைரவர் வீட்டு இருக்கிற பாருங்க, சூளம் இருக்குது வைரவர்கிட்ட. நல்ல ஆளும் கையை கடிச்சிருக்குமா? சரியான நாங்கள் போவோம். இதால் போனால் வட்டுவேல் பன்றை தளர்ச்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம். இதில் தாகசா நிலையம் இருக்குது. பன்றை தளர்ச்சி அம்மன் கோயில் பொங்கல் பங்குனி திங்கள் தானே, அதில் இதில் நிறைய பேர் போய் வரலாம், காணலாம். இதான் சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன். லங்கா IOC பெட்ரோல் செட். புரியாத பூக்கட்டுகள் எல்லாம் வச்சிருக்கேன். வேணா இதில் BOC பேங்க் இருக்கு. இதான் சாவச்சேரி கோட்ஸ். தொடர்ந்து வேற இதில் சாவச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வருது. இதுதான் சாவச்சேரி பஸ் ஸ்டாண்ட். சாவச்சேரி டவுனா பாருங்க, உண்மையிலே நல்ல டெவலப், சரியான மாற்றம். என்ன பீப்புள்ஸ் பேங்க் இருக்கு. இதுதான் சாவச்சேரி பெட்ரோல் செட். இதான் சாவச்சேரி இந்து காலேஜ். நாங்கள் சாவச்சேரி டவுனெல்லாம் கழிஞ்சு வர இதில் முதலாம் மைல் வீதின்னு சொல்லி ஒரு வீதி ஒன்று இருக்குது. இந்த வீதியில் தான் சோலை அம்மன் கோயில் இருக்குது. தொடர்ந்து அதில் பார்த்திங்கன்னா அம்மாச்சி உணவகம் இருக்குது. இதுலேருந்து பார்க்க எங்களுக்கு தெரியுது அம்மாச்சி உணவகம் இருக்குது. அதுக்கு போக முதல் வார ஒழுங்கையில் தான் இடக்கை பக்கத்தில்
சோலை அம்மன் கோவில் இருக்குது. இதில் பனை மரக்காலை இருக்குன்னு பாருங்க. சோலை அம்மன் பனை மரக்காலை அந்த காலத்து போட். அப்போ முந்தி பார்த்தீங்கன்னா கையால் தான் எல்லாம் விரைவினம், என்ன பெயிண்ட் எல்லாம் அடித்து எழுதுவினம். பழங்காலத்து போட் இருக்குன்னு காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரே நேரத்தில் 2 வாகனங்கள் கூட போகலாம். என்ன பாருங்க, பெரிய வீதி. இங்கே பக்கம் வீடுகளை பாருங்க. இந்த வளவுகளுக்கு நிறைய தென்னைகள் நிற்குது. என்ன தென்னை நிற்குது, பாக்கு மரங்கள் இருக்குது. சந்தி ஒன்று வருது. இந்த சந்தியால் நாங்கள் விளக்கை பக்கம் திரும்பி போகும். உண்மையிலேயே ஒரு அழகான வியூ. மலைக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகா இருக்கு. என்ன நல்ல தோட்டம் எல்லாம் இருக்கு பாருங்க. விடியே எங்க வலிக்கிட்டாச்சு. பாருங்க, நல்ல தென்னைகள் நிற்குது. உண்மையிலே அவ்வளோத்துக்கு அழகா இருக்குன்னு இந்த இடம். நான் நினைக்கிறேன் இதுதான் சோலையம்மன் கோயில். தொடர்ந்து போய் பார்க்கலாம். புகையை பாருங்க, பொங்கல் பொங்கி கொண்டிருக்கிறேன். நல்ல புகையா இருக்குன்னு இந்த இடம். நாங்கள் இதுதான் கோயிலை நினைச்சு வந்தா கோயில் இது இல்லையா? ஆமாம், கோயில் எங்கே இருக்கு? ஆ ஓ ஓ பக்கத்தில் என்ன அங்கால தான் பொங்கினமா? சரியா. இது முருகன் கோயில் என்ன? மண்டுவில் முருகனா இந்த பேர்? மண்டுவில் முருகன் கோயில். சரியம்மா சரி. இது பார்த்தீங்கன்னா மண்டுவில் முருகன் கோயில். இந்த கோயிலை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். என்ன இளஞ்சியாரண்யம் குமரக்கோட்டம் முருகமூர்த்தி ஆலயமா பாருங்க. இதன் கோயிலின் பேர். உள் வளாகத்தை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் பாருங்க. அந்த காலத்தில் இப்படி தான் கோயிலெல்லாம் கட்டுறவே. முந்தி பார்த்தீங்கன்னா குடிசையில் தான் கோயில் இருக்கும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி தான் இந்த கோபுரங்கள் எல்லாம் கட்டி பெருசாக கோயில்கள் கட்டுறவையால் பாருங்க. இது இந்த இடப்பட்ட காலத்தில் கட்டின கோயில். என்ன இதில் கிணறு இருக்குது. இந்த கோயில் வளாகத்தில் பாருங்க, பூக்கண்டுகள் எல்லாம் வச்சுருக்கணும். இங்கால மாமரம் நிற்குது. தொடர்ந்து இதில் கரும்பு இருக்குது பாருங்க. இப்படி இந்த கோயிலை அழகாக வச்சுருக்கணும். என்ன இதில் பிள்ளையார் வீட்டு இருக்கிறார். சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். முருகமூர்த்தி கோயிலுக்கு அருகாமையில் தான் சோலை அம்மன் கோயில் இருக்குது. இதில் பாருங்க, பழைய கிணறு இருக்குது. என்ன சுற்றி வர நின்று ஆக்கள் தண்ணி அள்ளுறதுக்காக இதில் நிறைய வாளிகள் எல்லாம் இருக்குது. உண்மையிலேயே இந்த இடம் அவ்வளோத்துக்கு சோலையாக தான் இருக்கு. என்ன பாருங்க, இதில் பக்தர்கள் வந்திருந்து பொங்கி கொண்டிருக்கணும். மழையையும் பொருட்படுத்தாமல் இன்றைக்கு பக்தர்கள் வந்து பொங்குறதுனா காணக்கூடிய மாதிரி இருக்குது. வணக்கம். எத்தனை மணிக்கு வந்த நீங்கள்? 10 மணி. எவ்வளோ காலம் வந்தீங்க பொங்கி கொண்டிருக்கிறீங்க? எவ்வளோ காலம் வாரீங்க இந்த கோயிலுக்கு? 25 வருஷம். 25 வருஷத்துக்கு மேலே. என்னம்மா நினைக்கிற வரமெல்லாம் கிடைக்குதா? கேட்குற எல்லாம் அம்மா தாராவா? என்னென்ன கேட்டிருக்கீங்க? என்னென்ன சந்தை இருக்குதா? சொல்லக்கூடாது அப்படியா? சொல்கிறீங்களா அப்படியா? வேறு யார் வந்து நீங்கள் இன்றைக்கி பொங்க? நானும் அப்பா. எத்தனை மணிக்கு விளக்கிட்டு வந்த நீங்கள்? 10 மணி. 10 மணிக்கு. அப்புறம் எத்தனை மணி இப்போ அம்மையா? 10 மணி தான். ஓ, மலைக்கு டைம் தெரியும். 11:22. ஓ ஓ ஓ பாருங்க, பொங்கி கொண்டிருக்கணும். ஐயா, கோயிலில் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஆ, சோலையில் தான் இந்த அம்மன் உருவாகி இருக்கிறார். அதுதான் சோலை அம்மன் சொல்லிக்கணும். நல்ல உண்மையாக சோலையாக தான் இருக்கேன் இந்த இடம். சோலையாக தான் இருக்கு. அவற்றை பழைய இடம் பின்னுக்கு இருக்குது. அதுக்கும் பூஜை பண்ணுறது, இதுக்கும் பூஜை பண்ணுறது. சரி சரி. ஐயா, எவ்வளோ காலமாக வாரீங்க? நான் பிறந்தல இருந்து வாரேன். இப்படி எத்தனை மணிக்கு விளக்கிட்டு வந்த நீங்கள்? 10 மணிக்கு வந்தேன். 10 மணிக்கு வந்து பொங்கி கொண்டு இருக்கிறீங்க. மழை பெய்ததை நீங்கள் நினைச்சிட்டீங்களா அன்றைக்கு பொங்க வேணும்னு சொல்லி? மழை பெய்தாலும் பொங்குவோம் வந்து தான் வந்த நாங்கள். எல்லாம் புதுமை தானே? புதுமை. அம்மன் விடு வேறு பொங்குற டைம் இல்லை.
வரலாறு தெரியுமா கோயிலுண்ட? வரலாறு தெரியாது, கொஞ்சம் இதானாக தான் தெரியும். ஓ ஓ ஓ சின்னலேருந்தே வரீங்களா? தானே சின்னல பிறந்த இடம் மிசால, பிறந்த 77 வயது அப்படியே வரோம். அப்போ இந்த கோயில் என்ன மாதிரி இருந்தது நீங்கள் சின்னல இருக்கக்குள்ள? சின்னல இருக்க இந்த கட்டிடம் கொஞ்சம் குறைவு, ஆனால் உதய மாதிரி இருந்தது. இன்னும் நல்ல சோழியாக இருந்தது. குரங்கு தான் கூடுதலாக ராஜ்யம் பண்ணுது. உண்மையாகவே அந்த இயற்கையை அப்படியே பாதுகாக்கிற நல்ல. வணக்கம். வணக்கம். என்ன பேர் பிள்ளைக்கு? உங்களுக்கு? எனக்கு கனக சபை. கோயில்ட வரலாறு தெரியுமா உங்களுக்கு? கோயில்ட வரலாறு தெரியுமா? வரலாறு தெரியாது எனக்கு. அந்த நாள் துவக்கம் நான் 50 வருஷமாக இங்கே இருக்கிறேன். கோயில் வீதியமாக இருக்கும் அங்கால. அந்த கோயிலில் கூட நாங்கள் வீட்டு பாடு ஊழ ஒவ்வொரு பங்கெடுத்தீங்களுக்கும் வார நீங்களா? ஒவ்வொரு பங்குக்கு வாங்க, ஒவ்வொரு விஜயங்களுக்கும் நான் வாரது. தேடி வந்துடுவீங்க, எங்கே இருந்தாலும் வந்துடுவீங்க. பக்கத்தில் இருக்கிறோம். சரி, இப்போ நீங்கள் வெளி மாவட்டம் போனாலும் இந்த பங்குனித்தீங்க முக்கியமான நிகழ்வுக்கு வந்துடுவீங்க. இங்கே வந்துடுவோம். எந்த பிள்ளைகளே எல்லாரும் வந்துடுங்கள். தண்ணியில் இருக்கிற பிள்ளைகள்லாம் மாறுறது. இந்த பிள்ளைகள் இங்கே பொங்குற கண்டு அப்படியே புதுமை தானே. என்ன நினைக்கிற வரமெல்லாம் கிடைக்குதா உங்களுக்கு? நினைக்கிற வரமெல்லாம் கிடைக்குதா? ஓ, எல்லாம் நாள் அம்மாளாச்சி கை விடுப்பா. சரி, பிள்ளை என்ன ஹேட்டனீங்களே நந்தவேல்? நீங்கள் என்ன ஹேட்டன்னு நந்தவா? அது நாங்கள் இதுன்னு சொல்லுவோம். எல்லாம் நல்லா வச்சிருக்கிறேன். சூரியம்மன் கோயில் ஆற்றி எங்களை வழியாக வச்சுக்கிறான். சரி, ஏண்ணே, நன்றி நன்றி. இதில் நாங்கள் போகிற வழியில் ஆட்கள் பொங்கி கொண்டிருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, அம்மா வடிவா இதில் இருந்து பொங்கி கொண்டிருக்கிறேன். என்ன தொடர்ந்தீங்கால பால் புளியினம். இதில் நிறைய பேர் ஏடியாக வந்து பொங்கியிருக்கு. நாங்கள் இப்போ வந்த டைம் பார்த்தீங்கன்னா 11:30 அப்படித்தான் வந்திருக்கிறோம். நேரத்துக்கு இந்த இடத்துல வந்து நிறைய பேர் பொங்கி இருக்கணும். என்ன நாங்கள் தொடர்ந்து கோயிலை போய் பார்க்கலாம். இதுதான் சோழியம்மன் கோயில். என்ன பாருங்க, நல்ல பிரம்மாண்டமான கோயில் தான். இதில் தாகசா நிலையம் இருக்குது. இதில் மக்களுடைய தாகத்தை தணிச்சு கொண்டிருக்கணும். என்ன வர பக்தர்களோட தாகத்தை இதில் தணிச்சு கொண்டிருக்கணும். இதில் சர்பத்தெல்லாம் கரைக்கணும். பாருங்க, இதுலேயும் தாகசா இருக்குது. இதில் ஜூஸ் கொடுக்குற காணக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, இதுதான் கோயிலினுடைய முன்பகுதி. நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா அருகால உள்ள பாதையில் தான் வந்து நாங்கள். இதுதான் கோயிலுடைய முன்பகுதி. இதில் தேர்முட்டி இருக்குன்னு காணலாம். இல்லை பாருங்க, ஐயா வந்து அமர இருக்கிறார். என்ன இல்லை கச்சான் வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்காரா? நல்ல சிரிப்புண்டு. கோயிலுக்கு முன்னால் ஐயா இதில் கச்சான்களை வச்சுருக்கார். பாருங்கோ, சோழன் இருக்குது, இதில் கச்சான் வச்சுருக்கிறார். தொடர்ந்து இதில் கடலை இருக்குன்னு. கடலை சாப்பிட்டு பார்க்கலாமா? எடுத்தால் வாங்கணுமா கட்டாயம்? பேர் பேசக்கூடாது, காசு கொண்டு இல்லை. பாருங்க, ஐயா எங்களுக்கு கச்சான் வந்துருக்குறார். வாங்க வாங்க, ஐயா எங்களை ஃப்ரீயாக தந்துருக்காரா? ஐயா வணக்கம். ஐயா எத்தனை நம்பர்? 9 உண்டா? 3 நம்பர். என்ன கல்ல போட்டிருக்கீங்க? கையை காட்டுங்க. என்ன கல்ல ஐயா அது? இது மாணிக்கம், மற்றது கோமேது. ஐயா எங்கே இருக்கிறது? பக்கத்தில் ஒவ்வொரு திருவிழாவுக்கு வந்து கடை போடுறது. என்ன மாதிரி வரவான கிட்டக்கூடியமா இருக்கா? ஆடு போட்டு மாதிரி போகுது. எத்தனை வயசு? 82. நல்ல வயசு தானே. என்ன அப்போ இந்த வயசுலேயே இந்த உழைக்கணும் அவ்வளோ ஆர்வம் என்ன? உழைச்சி தர சாப்பிடணும். உண்மைதான். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடாது. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாது. உண்மை ஐயா, தெரியும். எங்களை உழைப்பில் நாங்கள் சாப்பிடுவோம், அடுத்த எதிர்பார்க்கக்கூடாது. ஏதோ இருக்கும் வரைக்கும் எங்களை கையை காலை ஆட்டி உழைச்சி தான் சாப்பிடுவாங்க. உங்களை பார்க்கவே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. உண்மையா? கையில் என்ன முருகன் படம் வரைஞ்சிருக்கிறீங்க? இது கதிராமத்தில் கதிராமத்தில் வரைஞ்சினீங்களா? 72ஆம் ஆண்டு. அப்போ
ஆஹா பாதயாத்திரையா போனீங்களா? இல்லை, நான் சும்மா ட்ரெயின் தான் போனேன். அங்கே போய் வரைஞ்சிட்டு வந்தது. முருகன் அவ்வளோ பிடிக்குமா? கேட்டெல்லாம் தர்றவர் ஐயாவுக்கு என்ன வந்திருக்கிற அனுகூலத்தில் நான் இந்த வயதுக்கு இப்படி இருக்கிறேன். உண்மைதான் தெரியும். அவன் சக்தி இல்லாட்டி நாங்கள் இருக்கலாம். நோய் நோடி துன்பம் இல்லாமல் இருக்கிற காரணமே ஆண்டவன். உண்மைதான் ஐயா. சரி, என்ன பேர் உங்களுக்கு? இந்த ராசியா. ராசையா என்ன? சரி, நன்றியா. நன்றி நன்றி. மனோரா தியேட்டர். மனோரா தியேட்டர் அதுக்கு பக்கத்தில் 85 குடும்பம் என்கிற குடும்பம் இருந்தது. 90ஆம் ஆண்டு பிரச்சனையோட இந்த அரபியாக நீங்கள் இருந்த யாழ்ப்பாணத்தை விட்டு வந்துட்டீங்களா? என்ன நீங்கள் இருந்த காலத்தில் வந்து மனோகரா தியேட்டர் இயங்கினதா? என்னென்ன படம் பார்த்துருப்பீங்க? நாங்கள் பக்கத்தில் வீடு பக்கத்தில் விட என்ன படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க? நாங்கள் சகர படம் எம்ஜிஆர் படங்கள், சிவாஜியோட படங்கள். அப்போ நீங்கள் ஆக்டர் ஃபேன்? அப்பேக்கு யாரை பிடிக்கும் உங்களுக்கு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் தான். பாட்டு தெரியுமா? எம்ஜிஆர் பாட்டு நடிச்சு விடுங்க ப்ளீஸ் 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 ஐயா. அச்சா ஐயா. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போனாருக்கு உதவாமல் போகும். ஐயாக்கு இப்போ எத்தனை வயசு? 82 வயசு. எவ்வளோ காலமாக இந்த கோயிலுக்கு வாரீங்க? எவ்வளோ காலமாக இந்த கோயிலுக்கு வாரீங்க? நான் இங்கே ஒரு 45 வருஷம். 45 வருஷமா? யாழ்ப்பாணத்துலேருந்து இப்போ இங்கே இருக்கிறீங்களா? என்ன இடம்பெயர்ந்து 85 குடும்பத்துக்கிட்ட இடம்பெயர்ந்து வந்தீங்களா? என்ன இருந்ததா எல்லாரும் அதே வெற்றியாக போயிட்டோம். வம்சாவளி இந்திய வம்சாவளி தான். அப்போ நான் இங்கே இருந்தபடியாக இங்கே நின்றுட்டேன். எங்களுக்கு இந்த பூமி தான் தெரியும். போனவோ போகட்டும் தெரியும். எங்களை வளர்த்த பூமியை நாங்கள் மறக்கக்கூடாது. பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் ஒருத்தரும் மறக்கக்கூடாது. அப்படி மறந்தால் அவன் மனுஷன் இல்லை. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் ரெண்டும் தான் எங்களுக்கு. அதான் முதல் தேவை. சரிதான். நன்றி ஐயா. என்ன பாய். ஏதோ நீங்கள் தான் இருக்கும் வரைக்கும் நாட்டுக்காக உழைச்சி நாட்டுக்காகவே நீங்கள் உங்களோட இதை அர்ப்பணிக்க வேணும். தெரியும். நாடு என்ன செய்தது என்று கேள்விகள் கேட்டால் எதற்கு எம்ஜிஆர் வாழலாம். நாடு உனக்கு என்ன செய்யணும்னு கேட்காத, நீ நாட்டுக்கு என்ன செய்தது கேட்டுப்பார். நாட்டுக்கு நீ என்ன செய்தது அதுதான் முக்கியம். இவ்வளோ படிக்கலாம், எதுவும் செய்யலாம், மாடே கூட கூட காட்டி இருக்கலாம். ஆனால் பிறந்த பொன்னாட்டையும் பெற்றதாயும் மறக்கக்கூடாது. அவங்களோட பேர் என்ன? எங்களோட ராசையா. ராசையா. ஓகே சரி. என்ன ஐயா பாய். பேர்லேயே ஐயான்னு வச்சுக்க. என்ன பாய் பாய். ஓகே வாங்க விளையாண்டு. சரி ஐயா. சரி சரி. சோலையம்மன் கோயில் கோபு. இதுதான் சோலையம்மன் கோயில் கோபுரம். என்ன இந்த பிரம்மாண்டமான கோபுரம் தான். தொடர்ந்து நாங்கள் கோயிலை போய் பார்ப்போம். உள்ளுக பூசைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கேன். உள்ளுக்கு நாங்கள் வீடியோ எடுக்கிறாது, வெளியால் இருந்தே நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். வெளியால் இருந்தே கோயிலை காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. உள்ளுக்கு தொடர்ந்து பூசை வழிபாடுகள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இதில் 1000 கண் பானைகள் இருக்குன்னு. இதில் பக்தர்கள் வந்து தேங்காய் உடைச்சிருக்கணும். இதான் கால் கழுவுற இடம். உள்ளுக்கு தொடர்ந்து பூசை வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்குது. உங்களுக்கு வெளியால் இருந்தே நான் காட்டிக்கொள்கிறேன். என்ன உள்ளுக்கு போய் அதால் நான் வெளியால் இருந்தே நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதுதான் கோயிலின் உள் வளாகம். சுற்றி வேற சோழதான். என்ன பாருங்க. இதில் முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார். இல்லை அம்மனா என்ன செய்வோம்? கண்ணகி அம்மன். என்ன
இதில் கண்ணகை அம்மன் வீட்டு இருக்கிறா பாருங்க. உண்மையிலே இந்த இடம் உண்மையாக சோலையாக தான் இருக்கு. கோயிலோட வெளி வளாகத்தை பாருங்க. உண்மையாக இப்படி ஒரு கோயிலை நீங்கள் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க யாழ்ப்பாணத்தில். சுற்றி முதல் இதுல கோயில் அங்க பின்னுக்கா இடம் இருக்கா? கட்டண அடையாளம் இருக்கா இருந்ததுக்கா? நடுவில் நடுவில் உள்வளாகத்தில் என்ன உள்வளாகத்தில் இருந்ததா? இது என்ன இது உடஞ்ச கோயில் ஓவியாது அது பழையடத்தை தான் இப்ப கதைச்சிருங்களா இல்ல? ஓ தெரியும் தெரியுமே. கனடாவோ? அடே கனடாவில் இருந்து வந்த ஐயா அதாண்டே கேட்டீங்க. எவ்வளவு காலத்து பிறகு வந்தீங்க? என்ன எவ்வளவு காலத்து பிறகு இங்க வந்தீங்க? நான் இப்ப வந்து ஒரு 1.5 மாதம் தான். 1 மாசம் இங்க நிக்கிறீங்க. எப்ப போறது? 2 மாதம் வரும் தான் ராஞ்சி கோயிலாவே நிறைய பாப்பா. பிள்ளைகள் அங்கேயா? இது அதுல இருந்தவன் மகன், மூத்த மகன். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 4 பிள்ளைகள், 3 பேர் அங்கால, ஒரு பிள்ளை இங்க. சரி சரி. என்ன அங்க பாப்பினா? ஓ வீடியோ பார்த்துட்டு கேப்பினா வேணே. சரி ஐயா சரி. முந்தின காலங்களில் மாடுகள் மேய்க்கிறது ஆட்கள். மாடுகள் மேய்ச்சி கொண்டு கேட்கல இந்த இடம் ஒரு சூழலை கொஞ்சம் குளிர்ச்சியாக நல்ல வளர்ந்து இருந்தது. வளர்ந்து இருக்கல அதுக்குள்ளே கண்டபடி எல்லோரும் போகிறது இல்லைன்னு சொன்னால் அது பயமான இடம் மாதிரி. இப்போ இந்த மாடுகள் இப்படி மேய்ச்சி கொண்டு வரைக்கல அவற்றை மாடு உண்டு இந்த சோலைக்குள்ளே போட்டு மாடு சோலைக்குள்ளே போனால் போல மாடு போகுதுன்ட்டு அந்த மேய்க்கிற ஆள் அதற்கு மாட்டுக்கு பின்னால் கலைச்சி கொண்டு போகுது. அங்கே ஒரு வயது போன ஒரு ஆள் தலைவிரி கோயிலமாக ஒரு பொம்பளை இருந்திருக்கிறான். அப்போ என்ன தம்பின்னா அம்மா இதுக்குள்ள மாடு வந்தது கலைக்க வந்தனான்னு. சரி சரி இங்கே வா, எனக்கு இந்த தலையெல்லாம் பேன் கடிக்குது, அந்த பேனை ஒருக்கா எடுத்து விடுங்கோன்னு சொல்லியிருக்கான். அப்போ நான் எல்லாம் பேன் எல்லாம் பார்க்க மாட்டேன்னு. இல்லை இல்லை உன்னால் முடியும், நீ பா எடுக்கலாம். பின்ன வேறு அந்த மனசின் வற்புறத்தில் இருக்கிறாங்க போய் தலையை விரித்து பார்த்துருக்குறார். தலை விரித்த உடனே தலை முழுக்க கண்ணாக தான் இருந்தே தவிர அங்கே பேன் இருக்கிறா இல்லை. அவருக்கு உடனே அந்த மயர் குவிச்சொறிஞ்சு ஆள் மயங்கி இருந்துட்டார். அப்போ எழும்பி பார்த்தா அங்கே ஒரு ஆளையும் காணையில், அந்த கல் மட்டும்தான் இருந்தது. அப்போ அதில் இருந்தால் அந்த கண்ணகைய தெய்வமாக இருக்கலாம்னு சொல்லி அந்த கண்ணகை தெய்வம் அதிலேருந்து ஆரம்பித்த பூசை தான். அவர் அதில் ஒரு இடத்தை ஒரு அந்த கல்லை ஆராதனை செய்து கொண்டு வந்ததுலேருந்து தான் இந்த கோயில் வளர்ச்சி அடையும். இப்போ என்ன தெய்வமாக இருக்கிறா கண்ணகை அம்மனாக இருந்து? அது கண்ணகை அம்மனுக்கு எங்களோட மரவில் கொடியேற்ற பூசை அந்த அது செய்யலாது, செய்யறது இல்லை, செய்யலாதோ இல்லையோண்டோ இல்லை. கண்ணகி வந்து தெய்வம் இல்லை, அது ஒரு சாதாரண ஒரு பெண் பத்தினி தெய்வம். அப்போ அந்த இடத்துல மனோன்மணி அம்மாவை நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தால் அவ கூடின சக்தி தானே அவருக்கு, அவள் சக்தின்ற ஒரு இது அவருக்கு நாங்கள் கொடியேற்ற திருவிழாவை செய்யலாம் என்ற அபிப்பிராயம் ஓரளவுக்கு வந்தாப்பில். அதுக்கு பிறகுதான் மனோன்மணி அம்மாவை நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்துட்டு கண்ணகை சைட்டில் வச்சுருக்கோம். ஆனால் இந்த இதுகளெல்லாம் கண்ணகின்ற இந்த என்ன நீர்ச்சோறு அவிக்கிறது, பொங்கல் வைக்கிறது, அதுகளெல்லாம் கண்ணகின்ற உரிய இதுதான். சரி ஐயா. ஐயன பேர் சோதி அண்ணன்னு சொல்கிறது. சோதி என்ன? சரி ஐயா சரி நன்றி. என்ன மகள் திருப்பி இளஞ்சி ஆரணியம் தான் இந்த இடத்துக்கு பெயர். இளஞ்சி என்றா மகிழ மரங்கள், ஆரணியம்னா காடு. அந்த இளஞ்சி ஆரணியம் மகிழங்காடு, மகிழ மரங்களால் சூழப்பட்ட இடமாக இருந்தது. இதெல்லாம் மகிழ மரமா? இது இல்லை, மகிழ மரம் நிற்கிது அங்கால கல் இதில் இல்லை. இல்லை இல்லையா? இது என்ன மரம்? இது வேறு கடை வைக்க அது இது காட்டு மரங்கள், காட்டு மரங்கள். ஓ ஆலமரங்கள், கூடுதலான மரங்கள் இதுக்குள்ளே நிற்கிது, கூடுதலான மரங்கள் இதுக்குள்ளே நிற்கிது.
இந்த ஒரு காலத்தில் இந்த 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 தண்ணி வந்து வத்தாது, இந்த கிணறு வத்தாது. 2-3 மிஷின் போட்டாலும் வத்தாது. ஆனால் இதுக்குள்ளால போட்டால் எங்கேயோ கீரிமலைக்கோ எங்கேயோ தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, அது வேறு. இது ஒரு மூலிகை தண்ணி. இந்த மரங்கள் எல்லாம் சூழ இருக்கிறதால அதுகளுடைய இலியல் இந்த தண்ணிக்குள்ளேயும் கொட்டி அந்த வேர்கள் எல்லாம் இந்த அதில் இருந்து ஊறி வர தண்ணி எங்களோட அந்த வெக்கை காலத்தில் நாங்கள் இதில் வந்து குளிச்சுட்டு போனால் எங்களோட வெக்கையால் வர நோய்கள் எல்லாம் அற்று போகிறது. நேகமாக முந்தியெல்லாம் இந்த கொப்பளிப்பான், சின்னமுத்து ரெண்டெல்லாம் இருந்த அந்த அம்மைய நோய் வந்த அந்த டைம் என்ன அதுகள் எல்லாம் கவனமாக அந்த புண்ணுகளெல்லாம் மாறின பிறகு வந்து இந்த கோயிலில் குளித்து தான் அந்த முழு சுகத்தையும் பெற்றுக்கொள்கிறது. அப்போ இது ஒரு மூலிகை தீர்த்தம். இந்த நாங்கள் இதில் வந்து இப்படியும் குளிக்காம போகிறதில்லை. குடிக்கலாம் தானே தண்ணி என்ன தாராளமாக குடிக்கலாம் ஊற்று. ஆனால் ஒரு கசப்பு மூலிகை தண்ணி என்ன மாதிரி இருக்குமெண்டா அது மாதிரி தான் இது. சரி. ஓகே. சரி, நிறைய விஷயம் சொன்னீங்க. நன்றியா. சரி. ஓகே. இங்கே அங்கட விவோ கடை திறந்துருக்கா ஈச்சா மோட்டையில் பார்த்தீங்கன்னா கடை திறந்துருக்கா என்ன பாருங்க. ஸ்ரீ ஞான வைரவ ஸ்டோர். இதில் பார்த்தீங்கன்னா யூடியூபர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடை திறந்துருக்கா பாருங்க. இதில் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. பால் கொடுக்குறாரா? என்னோட வியூஸ் அண்ட் வியாபாரத்தை தொடங்கிட்டார். ஹேஸ்பேண்ட் எல்லாம் விற்கிறான். ஹேஸ்பேண்ட் அது மட்டும் பார்த்தீங்கன்னா கிளிப்பதுகள் எல்லாம் வச்சுருக்கோம். நீங்கள் ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது. என்ன வேணுமோ நாங்கள் இங்கே வந்து வாங்கலாம். என்ன தரங்க இதில் ஃபேன்சி பொருட்கள் எல்லாம் இருக்குது. தோடுகள் எல்லாம் இருக்குது. ஐசிங் கேக் எல்லாம் செய்து கொடுக்குறதா இங்கே? ஆஹா, சரி. ஓகே. நீங்கள் அம்மா என்ன செய்யறானா? என்ன மாதிரி இனி உருப்படுவானே நல்லபடியும் தானே? சரி, நன்றியா. ஒரு உழைப்பா இருக்குமே. பொறுப்பா இருப்பேன். அக்காக்கள் அண்ணாக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருப்பீங்களா? உங்களை வீடியோ என்ன பிடிச்சாலும் பிடிக்காதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆதரவு தர வகையில் உங்களோட அன்பா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஒரு மணியின் அடையாளம் பண்ணுறதுக்கு அதை போய் நீங்கள் தட்டி விட்டீங்கன்னா காணுமா? நாங்கள் எடுக்கிற வீடியோவில் இடையில இன்டர்வியூ விடுவோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் நாங்கள் வர வீடியோ பார்த்து திடீர்னு கடிச்சு தம்பி என்ன நீங்கள் படமாட எடுக்கிறீங்க சொல்லி கடுப்பாயிட்டீங்கன்னா அப்படியே கடுப்பாங்க. அப்போ தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்ன சொல்கிறது என்ன அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒன்றும் விடாமல் நீட்டாக வீடியோ போடணும் சொல்லி நிறைய நம்ம எடுக்கிறாங்க, நிறைய கதைக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிக்காம வீடியோ பாருங்க. என்ன ஓகே, பை டாடா, see you.